ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைனை கன்சிடர் பண்ணுவோம். ஸ்ட்ரைட் லைன் 4x plus 6y minus 3 equal to 0. சரிங்களா? இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து எப்படி இருக்கும்? ஆரிஜின்ல கண்டிப்பா பாஸ் ஆகாது. ஏன்னா -3 வந்து இங்க கான்ஸ்டன்ட் இருக்கனால ஆரிஜின் வழியா பாஸ் ஆகாது இந்த ஸ்ட்ரைட் லைன். சரிங்களா? அப்ப 4x plus 6y minus 3 இது ஜாமெட்ரி. இது கிராஃப்ல எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கணும். அதை ஷோ பண்ணலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி இத அனாலிட்டிக்கலா நம்ம சால்வ் பண்ணணும். இப்ப பாருங்க, எக்ஸுக்கு 0 கொடுங்க, எக்ஸுக்கு 0 கொடுங்க, ஒய்க்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 6y minus 3 equal to 0. அப்ப 4 of 0 0 plus 6y minus 3 equal to 0. இந்த minus 3 இங்கிட்ட போனா plus 3. இந்த 6y மல்டிப்ளைல இருக்கு, இங்க வந்தா டிவைடு 3 upon 6. இப்ப என்ன வருது? 1/2 0.5 வருது. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, எக்ஸுக்கு வந்து எக்ஸ், இங்க ஒய். எக்ஸுக்கு 0 கொடுக்குறேன், எக்ஸுக்கு 0 கொடுக்குறேன், ஒய்க்கு வந்து 0.5 வருது. சரிங்களா? அதே மாதிரி ஒய்க்கு 0 கொடுக்குறேன், ஒய்க்கு 0 கொடுத்து பார்க்கலாமா? ஒய்க்கு 0 கொடுங்க, எக்ஸுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். 4x plus 6 of 0 minus 3 equal to 0. அப்ப 4x minus 3 equal to 0. ஏன்னா 6 0வும் 0 ஆயிடும். minus 3 இங்கிட்டு போனா plus 3. 4x equal to 3. அப்ப x is equal to 3 upon 4. அப்ப 3 4 ஆல டிவைட் பண்ணா பாயிண்ட் வச்சுக்கலாம், 30 வரும். அப்புறம் 7 டைம்ஸ் வரும் 28. மீதி 2 இருக்கு, 0 வச்சுக்கோங்க. அப்ப 5 டைம்ஸ் 20 வருது. 5 4s are 20. அப்ப 0.75 வருது. எக்ஸாக்ட்டா நமக்கு என்ன தெரியுது? எக்ஸுக்கு ஒய்க்கு 0 வச்சோம்னா எக்ஸுக்கு 0.75 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிச்சு. சரிங்க சார், இதை எப்படி கிராஃப்ல புரிஞ்சுக்கிறது அப்படின்னா பாருங்க, ஷோ பண்றேன். ஆல்ரெடி இத நம்ம சிமுலேஷன் டூல்ல பார்க்கலாம். பார்த்தோம்னா பாருங்க, இங்க நான் இங்க இன்புட் கொடுத்துட்டேன் பாருங்க. 4x என்ன இன்புட் கொடுத்துருக்கேன்? 4x plus 6y minus 3 equal to 0. இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனா? பாருங்க, இத நானு இங்க இது x ஆக்சஸ், இது y ஆக்சஸ், இது மைனஸ் x ஆக்சஸ், இது மைனஸ் y ஆக்சஸ். இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. சரிங்களா? அப்ப இங்க எக்ஸாக்ட்டா 0.75ல கட் ஆகுது. இந்த x ஆக்சஸ்ல 0.75ல கட் ஆகுது. ஏன்னா 0 இங்க 1 இங்க 3/4ல கட் ஆகுது. 3/4ல அதான் 0.75. ஏன்னா இங்க 0 இங்க 1, கோஆர்டினேஷன் பாயிண்ட் இங்க தான் 1 பிளாட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஒய்க்கு பிளாட் பண்ணிருக்கிறது கோஆர்டினேஷன் பாயிண்ட் இங்க 1. அப்ப எங்க இதுக்கு ரெண்டுக்கு மிடில்ல 0.5ல கட் ஆகுது. சரிங்களா? அப்ப இங்க வேல்யூ என்ன சொல்லலாம்? இங்க வேல்யூ என்ன சொல்லலாம்? இத 0, 0.5, இங்க 0, 0.75, 0. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி கட் ஆகி போகுது. ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரைட் லைனை நம்ம இங்க டேட்டாவா பாக்குறத இங்க விஷுவலா பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம இங்க முன்னாடி என்ன பார்த்தோம்னா, முன்னாடி இங்க வந்து அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ற பாயிண்ட், ஒய் ஆக்சிஸ்ல கட் பண்ற பாயிண்ட் பார்த்தோம். அதே மாதிரிதான் இங்கேயும் பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரிதான் இங்க பார்க்கணும். சோ இது நமக்கு தெரியுது. சரிங்க சார், இப்ப இது ஓகே. சரி, இது மாதிரி வந்தா ஸ்ட்ரைட் லைன். அப்ப நம்ம கர்வ்டா லைன் வருதுன்னா அது எப்படி? இப்ப பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர். இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம். இப்ப ஒரு மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இப்படி இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஒய் ஸ்கொயர் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்படி இருக்கு ஒரு ஈக்குவேஷன். இப்படி இருக்கு அப்படின்னா எதுனா வரும். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே எழுதிக்கலாம். 3x ஸ்கொயர் பிளஸ் 4y ஸ்கொயர் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. இது வந்து இத நம்ம ஸ்ட்ரைட் லைன் வருதா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். x ஸ்கொயர் பிளஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் plus 3 equal to 0. சரியா? அப்ப ஈக்குவல் டு 0 கொடுத்தா வராது. இத பாருங்க,
ஈக்குவல் கொடுக்கல, ஈக்குவல் கொடுக்கல, 0 கொடுக்கலன்னா என்ன வருது? இந்த 3 கொடுத்தனால 3ல ஷிஃப்ட் ஆகிக்குதா? 3 கேன்சல் பண்ணிக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கு. This is the f of function, f of x. எல்லாம் புரிஞ்சுங்க. 3x² plus 4y² எப்படி இருக்கு பாருங்க கிராஃப்ல. இருக்கா? எந்த கிராஃப்ல இருக்கு? இது x ஆக்சிஸ், y ஆக்சிஸ். தம்பி பாருங்க எப்படி தெரியுது பாருங்க. z ஆக்சிஸ் எப்படி இருக்கு? x y, y வந்து நம்மள நோக்கி இருக்கு, z வந்து இப்படி இருக்கு. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் x, y ஃபங்க்ஷன். சரிங்களா? இது f of x is equal to, இதுவே 0 ஆச்சுன்னா 0, பிளஸ் 3 போட்டீங்கன்னா என்ன ஆகுது? பிளஸ் 3 போட்டீங்கன்னா இந்த அப்படியே கோன் வந்து 3ல ஷிஃப்ட் ஆயிக்குது. போட்டா என்ன ஆகுது? 3ல ஷிஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. பிளஸ் 3 போட்டனா அந்த கோன் 0,0ல இருந்தது 3ல ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்ப இந்த இது வந்து ஆரிஜின்ல பாஸ் ஆகணும்னா இது இருக்க கூடாது. ஓகேவா? சோ இந்த கால்குலேட்டர் அதே மாதிரி தான் வரும். அப்ப நம்ம இதை என்ன பண்ணக்கூடாது? ஈக்குவல் 0 போடக்கூடாது. போடாம போடுவோமா? சோ போடாம என்ன வருது பாத்தீங்களா? வருதா? சோ இந்த கிராஃப் இப்படி வருதா? 3க்கு மேல ஷிஃப்ட் ஆயிருக்கா? இங்க 3 கேன்சல் அவுட் பண்ணுங்க, 3 இது பண்ணிருங்க. பாத்துட்டீங்கன்னா இங்க என்ன வருது பாருங்க. இங்க கிராஃப் எப்படி இருக்கு பாத்தீங்களா? கிராஃப் எப்படி இருக்கு? 3 டைமென்ஷன்ல இருக்கா? இது ஸ்ட்ரைட் லைனா? இல்ல இல்ல. சோ இத பார்த்தா என்னது? ஒவ்வொரு ஷேப்புக்கும் கிராஃப் இருக்குன்னு தெரியும். கிராஃப் எப்படி இருக்கு? ஒவ்வொரு இப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு கிராஃபுக்கும் நமக்கு தொடர்பு தெரியும். அப்ப இந்த வேர்ல்டு, இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த கிராவிட்டி ஃபீல்டு, எர்த்தோட ஷேப்பு எல்லாம் எந்த ஷேப்புக்குமே ஈக்குவேஷன் சொல்ல முடியும். அப்படி சொல்லி அதோட நம்ம சயின்ஸை புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சா?